தேமுதிகவினுடைய மீது மிகப்பெரிய அதிருப்தி ஏனைய கூட்டணிகளுக்கு இருக்கிறது. கூட்டணியில் ஏனைய கட்சிகளுக்கு ஏனைய கூட்டணி கட்சிகளுக்கு கரெக்ட். நாயுடு வாக்குகள் கிடைக்கும்ங்கிறது நீங்க சொல்ல ஓகே. வன்னியர் வாக்கு வந்து பாமக தானே கிடைக்கும், இவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? எப்படி கிரியா ஊக்கினா பூஸ்டர் முழுமையாக அந்த ஓட்டுல நின்று அவங்க ஜெயிக்க முடியாது. அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட சர்வே ரிசல்ட் என்னன்னா 2011 செல்வி ஜெயலலிதா கூட 29 இடங்களை ஜெயிச்சாங்க, எதிர்கட்சி ஆனாங்க. ஓகே. இன்னொன்று வந்து தெலுங்கு, வன்னியர் தெலுங்கு கட்சியில மேல்மட்டம் தெலுங்கு தான். இல்லை, வன்னியர் கட்சி ரெண்டுமே இங்கே இல்லை. ஒன்று ஏடிஎம்கே போயிடுச்சு, மகன் கட்சி. அப்பா கட்சி வந்து இவங்க உடஞ்சிருக்கா. ஆனா அவருக்கு ஒரு மனசு வருத்தம் தான். இதுக்கு இடையில ரொம்ப மோசப்படுத்தினது யாருன்னா மக்கள் நீதி மையத்துடைய கமலஹாசன். உதாரணத்துக்கு திருநெல்வேலியிலே நிக்காம ஓடி வந்துட்டாப்ல. யாரு? நயினார் நாகேந்திரன் சாத்தூர்ல நிக்கிறார். ஓகே. மீனா தேவ். ஓகே. அப்ப மதுரையில சில தொகுதி, திருச்செந்தூர் தொகுதி எங்க தொகுதி, அதை பிஜேபி கொடுத்துருக்காங்க, அது ஜெயிக்கவே முடியாது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு அரசியல் எக்கச்சக்கமாக பரபரப்பாக போய்கிட்டு இருக்க வேண்டியது ஏதோ காரணம், சில காரணங்களால் பரபரப்பு குறைஞ்சு ஆனால் ஓரளவு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னா கூட்டணி பேச்சுவார்த்தை, சீட் ஷேரிங் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு கூட்டம் போட்டு பரபரப்பாக முடியாததுக்கு காரணம் வேறு சொல்கிறாங்க. அது வந்து எப்படியும் ஒரு நம்ம தோழர் சகோதரர் சுஃபியான் சார் சொல்லுவார். என்னென்னா அங்கே கேஸு பிரச்சனை, வளைகுடா பிரச்சனை இல்லை, நம்ம வந்து தேர்தல் பிரச்சனையை பார்க்க முடியல. எப்படி பார்த்தாலும் வந்து வாக்கு திருடன் ஞானேஷ்குமார் வாக்கு திருட தான் போகிறாங்க. அதில் எந்த அளவுக்கு திருடுவாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது நமக்கு. ஒருவேளை வந்து பிஜேபியோட திமுக உள்குத்து வச்சு பேசி நீ நானும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு பேசி எதாவது பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமானது தேர்தல் வியூகத்தில் சீட் ஷேரிங்கில் ஒரு பக்கம் வெற்றி கோட்டை தொட்டிருக்கிறார் இபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் மற்ற எல்லாத்தையும் விடுங்க, பிஜேபிக்கு 27 சீட்டு கொடுத்து மண்டையில் ஓங்கி ஒரு குட்டு வச்சு உட்கார வச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இவர் வந்து ரொம்ப சாஃப்டாக எல்லாருக்கும் நல்லவராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவரை யாரெல்லாம் மிரட்டுறாங்களோ அவங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு இது இருக்குது. இதில் ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் காங்கிரஸுக்கு போன முறை 25, இப்போ மிரட்டினாங்க 28. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து நம்ம தொல் திருமாவளவன் அவருக்கு விசிகாவுக்கு போன முறை 6, அதில் 4 ஜெயித்தாங்க, இந்த முறை 8 கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் தாண்டி தேமுதிக அவங்ககிட்ட வந்து என்னென்னா அவங்க வந்து சரி ஒருவேளை அவங்களுக்கான வாக்கு வன்னியர் சைடு வாக்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு சம்திங் இருக்குது, காரணம் இருக்கலாம், அவர்கிட்ட கேட்போம். ரொம்ப முக்கியமாக ஜெயிச்சதுக்கு அப்புறம் எந்த காரணத்தை கொண்டும் விசிகா கம்யூனிஸ்ட் வந்து கட்சி மாற மாட்டாங்க, அவங்க வந்து கொள்கை பிடிப்பு உள்ளவங்க அப்படின்றாங்க. இங்கே வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேறு பெரிய அளவுக்கு லம்பாக கிடைச்சதுன்னா அன்னியார் பிரேமலதா வந்து அப்படியே பிஜேபி பக்கம் சேர்ந்தாலும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு அவங்க மேலே வந்து ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துகிறாங்க. இதெல்லாம் கூட்டி கழித்து திமுகவோட கணக்கு என்ன, அவங்க வந்து பெண் மீடியாவை சம்திங் ஏதோ வச்சுருக்காங்கல்ல, இதெல்லாம் வச்சு நிறையா பண்ணிட்டுருக்காங்க. இதை பற்றின நம்ம இன்ட்ரொடக்ஷனே வந்து இவ்வளோ லென்த்தியாக கொடுத்தா அப்புறம் அவர் வந்து எப்படியும் கோச்சுக்க போகிறாரு. என்ன அவரோட கருத்து என்ன, ஏன் திமுக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற அவரோட கருத்தை வந்து நம்ம இப்போ கேட்க போகிறோம். வாங்க சார். வணக்கம். இப்போ நீங்கள் சொன்னதில் முக்கியமாக நான் பார்க்குறது, நீங்கள் கொடுத்தது சொன்னது கரெக்டு தான். கொஞ்சம் கூட அதிகமான இருந்தாலும் மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகே. இப்போ திமுக கூட்டணிகளில் வந்து மிக முக்கியமாக பார்க்கிறது தேமுதிகவினுடைய மீது மிகப்பெரிய அதிருப்தி ஏனைய கூட்டணிகளுக்கு இருக்கிறது. கூட்டணியில் ஏனைய கட்சிகளுக்கு ஏனைய கூட்டணி கட்சிகளுக்கு கரெக்ட். தேமுதிகவுக்கு 10 இடங்களை ஏன் கொடுத்தீங்க அப்படின்ட்டு நாம் இன்னைக்கு நேற்று நம்மளே பேசியிருக்கோம். ஆனால் அதற்கான செய்தி இன்னைக்கு களம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ் மூலம் கரெக்டுன்னு வந்திருக்கா தப்புன்னு வந்திருக்கா? இல்லை கரெக்டாக தப்போ இதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு செய்தி வந்திருக்கு அவங்களுடைய டேட்டா படி. ஆமாம். அந்த டேட்டாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
2 காரணங்களை அவர்கள் தேமுதிகவுக்கு 0.5% என்று பார்க்காமல், 0.5%க்கும் கீழே 4.4ன்னு பார்க்காம அவங்க எப்படி கணக்கு போட்டிருக்காங்கன்னா, தேமுதிகங்கிற கட்சியினால என்ன கிடைக்கும் அண்ணா 2 காரணம். ஒன்று, வன்னியர் வாக்குகள் நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ளஸ்ஸாக கிடைக்கும். எப்படி சொல்கிறீங்க? அதை சொல்ல வரேன். 2வது, நாயுடு வாக்குகள். நாயுடு வாக்குகள் கிடைக்குங்கிறது நீங்கள் சொல்ல ஓகே. வன்னியர் வாக்கு வந்து பாமக தானே கிடைக்கும், இவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும் அப்படின்னா, தேமுதிக வந்து 2006ல் இது வந்து டிஎம்கேனுடைய பெண் நிறுவனம் அல்லது அவருடைய தலைமை பொறுப்பிலர்கள் கால்குலேஷன் பண்ணி தான் மற்றவங்களுக்கெல்லாம் குறைச்சி இவங்களுக்கு 10+1 கொடுத்தாங்க. ஓகே, 1 விட்டுருங்க, 10 கொடுத்தாங்க. 10. 2006ல் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்ற கோஷம் அதுக்கு முன்போ அதுக்கு பின்னோ வந்தாலும், மதுரையில் ஒரு நடிகராக உருவான நடிகர் விஜயகாந்த் நாயுடு சமூகம் வந்து முதல்ல பாட்டாளி மக்கள் கோட்டைக்குள்ள நின்னே காலி பண்ணார். அது வந்து விருத்தாச்சலம். ஓகே. ரிஷ்வந்தியமும் ஜெயிச்சார். அடுத்து ரிஷ்வந்தியும் ஜெயிச்சார். அதுக்கப்புறமும் அவங்க தனியே நின்றாங்க. அவர் நம்ம நிர்மலா, இவங்க பிரேமலதா டிடியோடு சேர்ந்து இல்ல அது இல்ல, பிரேமலதா நின்றாங்க. ஓகே. அப்போதான் அவர்களுக்கு குறிப்பிடத்தக்க வாக்கு வாங்கினாங்க, வெற்றி பெறல. அப்போ வன்னியர் சமுதாய மக்கள்கிட்ட இவங்களுக்கு வந்து ஒரு அபிமானம் இருக்கு. இதை நோப்பம் முடிச்சிட்டாங்க. யாரு? திமுகவோட இந்த கள ஆய்வாளர்கள். அப்ப நீங்க வந்து இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்னா, அப்போ 2016ல் கேப்டன் இருக்கும்போதே ஜெயிக்கலையே, தனியே நின்று மக்கள் நல கூட்டணியில், அது ஒரு பக்கம். 21ல் ஜெயிக்கலையே, அது ஒரு பக்கம். ஆனா என்னன்னா, இது ஒரு கிரியா ஊக்கி என்பதை திமுக கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரியா ஊக்கினா பூஸ்டர். முழுமையாக அந்த ஓட்டில் நின்று அவங்க ஜெயிக்க முடியாது. அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட சர்வே ரிசல்ட் என்னன்னா, 2011 செல்வி ஜெயலலிதாவோடு கூட்டணி அமைத்து 10.29% வாக்குகளையும் பெற்று 41 இடங்கள்ல 29 இடங்களை ஜெயிச்சாங்க. எதிர்கட்சி ஆனாங்க. 29 இடத்துல ஜெயிச்சதை இன்னைக்கு அந்த லிஸ்ட் நம்ம பார்ப்போம். சரி, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து வன்னியர் ஓட்டு எங்கே இருக்குன்னா, திருச்செந்தூர், ராதாபுரம் அங்கெல்லாம் இல்லை, இந்த வட மாவட்டங்களில் மட்டும்தான். அதாவது திருச்சிக்கு மேலே அதில் சென்னையில் 2011 ஜெயிச்சது கும்மிடிப்பூண்டி, ஓகே, திருத்தணி, ஓகே, எழும்பூர் ரிசர்வ் தொகுதி, சரி, ஆலந்தூர், ஓகே, ஆலந்தூர் நம்ம இருக்கிற இடம், ஆமாம், செங்கல்பட்டு, செய்யூருங்கிறது வந்து ரிசர்வ் தொகுதி, ஓகே, செய்யூர், மதுராந்தகம் ரைட்டு, அது ரிசர்வ் தான் போட்டிருக்கு, ஓகே. அதே மாதிரி சோளிங்கர் வந்து வேலூர் பக்கமா? ஆமாம், சோளிங்கர் இங்கே வேலூர் பக்கம் இல்லை, இங்கே இந்த பக்கம் தான், அரக்கோணம் பக்கம், சரி. சோளிங்கர், ஆம்பூர், ஓகே. அது மாதிரி போலூர், ஓகே, போலூர் கரெக்ட் தான், ஓகே. ஆரணி, செங்கம் தனி, அது ரிசர்வ் தனி, ஓகே. அதெல்லாம் பாருங்க, தனி தொகுதி. ஒரு ஏரியா வந்து அரக்கோணத்துல இருந்து வேலூர் மாவட்டம் அப்படியே ஃபுல்லா ஒரு ரவுண்ட் ஃபுல்லா வர ரிஷிவந்தியம், அது சொல்லியாச்சு. விஜயகாந்த் வென்ற தொகுதி. திருக்கோவிலூர், தருமபுரி, மேட்டூர், சேலம் வடக்கு, ஓகே, கொங்கவள்ளி, அது அந்த பக்கம் தான், கெங்கவள்ளி, நாமக்கல், ஓகே, ஆமா, அதாவது கொங்கு, நாமக்கல், கரூர் பக்கத்துல, திருச்செங்கோடு, ஓகே. சேந்தமங்கலம் அந்த ஏரியா தானே, தனி சேந்தமங்கலம், ஓகே, ரிசர்வ் தொகுதி, ஓகே. அப்புறம் ஈரோடு, சரி, ஈரோடு கிழக்கு, சூலூர், ஓகே. மயிலாடுதுறை, ஓகே. மாயவரம், பேராவூரணி, திருவெரும்பூர், மதுரை சென்ட்ரலு, ஓகே. திருப்பரங்குன்றம், ஓகே. ராதாபுரம் உள்ளிட்ட எல்லா தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்காங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா 29 தொகுதி சொல்லியிருக்கேன். இல்லை, இப்போ கொங்கு பெல்ட் வந்து ஒரு கொஞ்சம், ஆனால் மெஜாரிட்டி வந்து வன்னியர் பெல்ட் ஜெயிச்சிருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டா? அப்போ இது கோயம்புத்தூரில் அங்கங்கன்னு அப்படி அது குறைவா, கொங்கு பெல்ட்டில் வந்து இருக்கு, ஆனால் குறைவா இருக்கு. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ரிப்போர்ட்டை வாசிச்சிடுறேன், ஓகே. இதில் வன்னியர்கள் நிறைந்த தொகுதிகளில் அதிகமாக ஜெயிச்சிருக்கிறாங்க. ஜாதி சார்ந்த அரசியலை விரும்பாத வன்னியர்கள் மத்தியில் விஜயகாந்துக்கு நல்ல செல்வாக்கு இருந்திருக்கு. அப்படிங்கிறத தேமுதிகவுடைய ஓட்டுகளை வைத்து
அதை உணர்ந்தே தான் இப்போ விஜயகாந்த் வன்னியர்கள் அதிகம் இருக்கும் விருத்தாச்சலம் விஷயம் தொகுதியில் வெற்றி பெற்றார் பத்திலாம். ஆமா. இப்போ வந்து அந்த வன்னியர்களுக்கு இப்போ அவர் இறந்து போயிட்டாலும் அவர் மேல ஒரு பற்று இருக்கு. அவர் இறந்துட்டாரு. அவருடைய மனைவி முதல்ல வந்து நிக்கிறாங்க. அப்படிங்கிறனால அவருக்கு தொகுதிக்கு நிறைய தேவையில்லை. ஒரு 8000 10,000 12,000 14,000 இப்படி வந்துச்சுன்னா இவர்கள் வாக்கும் சேர்ந்தால் இந்த கடுமையான போட்டியில வென்று விடலாம். இல்ல போன இதுல வந்து இப்ப அந்த தொகுதி கூட எப்படி கொடுக்க போறாங்க? அப்படிதான் கொடுக்க போறாங்க. இப்போ போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல விருதுநகர்ல வெறும் 5000 ஓட்டு தானே டிஃபரன்ஸே. ஆமா. ஓகே. ஸோ அது வந்து இவன் பிரபாகரன். ஆமா, விஜய் பிரபாகரனுக்கும் அந்த மாணிக்க தாக்கூர். அடுத்து இது வந்து முதல் கால்குலேஷன். ரெண்டாவது கால்குலேஷன் ஓகே விருதுநகர். சரி. அப்புறமா ராஜபாளையம். ஓகே. விருதுநகர் மாவட்டம் மொத்தமா வச்சிருங்க. சரி. விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம் மாவட்டம் இல்ல, ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம், ஸ்ரீவில்லிபுத்தூர். ஓகே. அந்த பக்கம் சவுத்துல ஓகே தேனி, பெரியகுளம், உசிலம்பட்டி, தேனி, பெரியகுளம். அந்த பக்கத்துல நாயுடு. ஓகே. நாயுடா, தேனி, கம்பம் இந்த பகுதியிலலாம் நிறைய பேர். உசிலம்பட்டி நீங்க சொல்ற இடம் எல்லா இடத்துலயுமே நாயுடுஸ் இருக்காங்க. சிவகாசி இல்ல, எங்க ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் தெரியும். சுத்தி நிறைய நாயுடு நிறைய இருக்காங்க. அப்புறம் சிவகாசியிலே நாயுடுஸ் நிறைய இருக்காங்க. சிவகாசி இருக்காங்க. அதாவது விருதுநகர் மாவட்டத்துல நாயுடு ரெட்டியார் இருக்காங்களா? அப்புறம் இன்னும் விருதுநகர் மாவட்டத்துல ராஜபாளையம் எடுத்தீங்கன்னா ராஜூஸ் இருக்காங்க. எல்லாம் தெலுங்கு பேசுற மக்கள். தெலுங்கு. அடுத்து கோவையில கேட்க வேண்டியது இல்லை, சொல்ல வேண்டியது இல்லை. கோவையில, சென்னையில 40%. சென்னை வந்து ஏற்கனவே முன்னாடி இருக்கும்போது ராஜதானியுடைய தானே. சரி. அப்போ இதெல்லாம் கணக்கு போட்டாங்க. ஒன்னு வன்னியர், ஓகே, இன்னொன்னு வந்து தெலுங்கு. வன்னியர் தெலுங்கு கட்சியில மேல்மட்டம் தெலுங்கு தான். இல்ல, வன்னியர் கட்சி ரெண்டுமே இங்க இல்ல. ஒன்னு ஏடிஎம்கே போயிருச்சு, மகன் கட்சி. அப்பா கட்சி வந்து இவங்க உடைஞ்சிருக்கு. ஆனால் அந்த நடுவால் இருக்கிற வன்னியர்களை பூரா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இந்த கட்சி பயன்படும் முடிவு பண்ணியிருக்காங்க. சும்மா கொடுக்கல. ஓகே. கணக்கை போட்டு தான் கொடுத்து அவருக்கு நல்ல மரியாதை, கையில் பெரிய அளவில் ஃபண்டு நம்ம செலவு பண்ணணுமே. செலவு பண்ணணும். ஆனால் இதுக்கு இடையில இன்னொரு செய்தி எனக்கு, நான் பல சோர்ஸை கலெக்ட் பண்ணி சொல்கிறேன். சரி. இவரோட பேசி செலவுப்புக்கு எல்லாம் கொடுத்து எல்லாம் கிட்டத்தட்ட முடிகிற மாதிரி தான் இருந்துச்சான். யாரோட பேசி? எடப்பாடியோட. சரி. எடப்பாடி தான் நிறுத்திட்டாரான். என்னன்னு கேட்டால், போன தடவை கொடுத்த படத்தை எதையுமே இந்த அம்மா செலவு பண்ணல. ஏன்னா அது பசிக்கும்ல. ஆமாம். அதனால அவருக்கு ரொம்ப மனசு வந்து நிற்கும் போது அந்த கேப்பில் புந்து கொடுத்துக்கிட்டாங்க. இல்லை, இன்னொன்று, இந்த அம்மாவுக்கு வந்து எடப்பாடி மேலே ஒரு வருத்தம் இருந்துச்சு. ராஜ்யசபா சீட்டு தர்றேன்னு சொல்லி தரலை, ஏமாத்திட்டார். அதில் இருக்கும், வருத்தம் இருந்துச்சு. இதுதான் அவங்களுக்கான இப்போ கொடுத்த என்னங்கிற காரணத்தை நான் சொல்லிட்டேன். இது சரியான காரணம். இது அவங்க கணக்கு, திமுக தலைமை கணக்கு பண்ணி சரியான காரணம். சரி. இப்போ இதில் வந்து இதுக்கு இடையில அடுத்து நம்ம கட்சிக்குள்ளே வருவோம். சரி. மன அதிருப்தி இருக்காதா? இருக்கும்ல, எல்லா வகையிலும் அதிருப்தி இருக்கும். முதல்ல அதிருப்தி யாருக்குன்னா திருமாவளவன். ஆமாம். அப்புறம் இடதுசாரிகள். இடதுசாரிக்கு ஒன்று குறைச்சிருக்காங்க, திருமாவளவனுக்கு 2 கூட்டியிருக்காங்க. அப்புறமா வைகோ பற்றி ஸ்கெட்சிலே வரல. வைகோ அவர் ஏதோ ஒன்று வாங்கிட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் போச்சு. அது பையன் வந்து எம்பி, அவர் ஒரு எம்பி, முடிஞ்சு போச்சு. இப்போ திருமாவளவனுக்கு 10 கொடுக்கணும், ஒரு 6-7-8% சொல்லியிருக்கோம். ஆனால் அவருக்கு ஒரு மனசு வருத்தம் தான். இதுக்கு இடையில ரொம்ப மோசப்படுத்தினது யாருன்னா மக்கள் நீதி மையத்துடைய கமலஹாசன். அது வந்து திருமாவளவனுக்கு ரொம்ப மனசை காயப்படுத்தியிருக்கு. சரிடா, நம்ம கூட ஒரு தோழராக இருக்கார். அவர் வந்து ஒரு சினிமாவில் ரொம்ப பிரபலமான ஒரு ஆள். அவர் ஒரு கட்சி வச்சு நடத்தியிருக்கார். 4 சீட்டு கொடுத்து அவர் பக்கத்தில் நிற்கிறது 5% வாங்கியிருக்காரு, தமிழ்நாடு முழுக்க வாங்கியிருக்காரு. நீங்கள் வந்து அவருக்கு டீக்ரேட் பண்ணி 3 கொடுத்து அந்த 3ஐயும் சூரியன் சொல்றீங்களே, அது அவர் வெளிப்படையாகவே பேசிட்டார். ஆமாம். நம்முடைய தோழர் நம்மளோடு இணைந்தவர்பர் மன வருத்தப்படுகிறேன். அவர் ஏன் பண்ணா 3 கொடுத்து அந்த 3லையும் நீ வந்து சூரியன் எனக்கு மானம்தான் பெருசு. ஆமாம். இல்லை, அவர் சொல்லிட்டாரு, நீ வெற்றி பெறு. எங்கள் கட்சியில் உள்ள வந்து சொல்லிட்டாங்க, சூரியனில் நிற்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் எங்களுக்கு இதை தவிர வேற எதையும் ஆதரிக்கும் விருப்பம் இல்லை. அதனால இங்கே இந்த கூட்டணி ஆதரிக்கிறோம். The statement very clear. யாரு? கமல்ஹாசன் ஸ்டேட்மெண்ட் வெரி கிளியர், வித்தவுட் எனி ஹெசிடேஷன், எந்த விதமான தயக்கமும் இல்லாம ஒன்றும் இல்லை சொல்லிட்டார். நாங்க நிக்க எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு சூரியனில் நிற்கிறதுக்கு எங்க கட்சியில வந்து விருப்பப்படலை. ஒரு 5 தொகுதியை கொடுத்து நீங்க டார்ச் லைட்ல நிலுங்கண்டா கூட நிப்பாங்க. அட்லீஸ்ட் 3 தொகுதி நீங்க டார்ச்சில் நில்லுங்க, 4 கொடுக்கணும். அப்ப நீங்க இங்க இப்ப பாருங்க, வேல்முருகன் இருக்காரு பாருங்க, அவருடைய தொகுதி டிஎம்கே தான் நிக்க போகுது. ஆமா. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பேராசை. சரி, அதை வந்து கமலஹாசன் கொடுப்போமே,
அப்படிலாம் போகக்கூடிய ஆட்கள் இல்லை. இல்லை, கமல்ஹாசன் கொடுத்துருந்தா அவர் வந்து சூறாவளி சுற்றுப்பயணத்தில் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்தால் அவரால் வந்து ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு 500 ஓட்டு ஒரு தொகுதியிலும் எக்ஸ்ட்ரா வராது. சினிமா பிரபலம் பிரபலம். அது இப்போ ஏற்கனவே அன்றைக்கே பேசியிருக்கோம், 500-600 கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த படம் KH அண்ட் RK. நீங்கள் தனியாக பேசிட்டீங்க. அப்போ இந்த மாதிரி டிஎம்கே போட்டதுனால அவர்களுக்கு பெரிய மனவலி இருக்கிறது. அந்த மனவலியும் தாண்டி இன்னைக்கு பொது எதிரியாக பிஜேபியை வீழ்த்தணுங்கிற நோக்கத்தில் இருக்காங்க. அதோடு சேர்ந்து ஒரு சின்ன செய்தியை சுருக்கமாக சொல்லிடுறேன். ஓகே. இப்போ நம்ம அனலிட்டிக்கலாக இதை மட்டும்தான் பண்ணோம். ஓகே. இது அனலிஸ் இல்லாத 28 தொகுதி 27 தொகுதி கொடுத்துருக்காங்கல்ல பிஜேபிக்கு. ஆமாம். அதில் வந்து போன முறை ஜெயிச்சதில் 2 பிடுங்கிட்டாங்க. ஓ, ஜெயிச்சதில் 2 பிடிங்கிட்டாங்க. 2 பிடுங்கிட்டார் பழனிசாமி. ஓகே. கோயம்புத்தூரில் நிறைய தொகுதி கேட்டாங்க. ஓகே. கோயம்புத்தூரில் தெற்கு கோயம்புத்தூரை பிடிங்கிட்டாங்க. கோயம்புத்தூர் தெற்கு வந்து யார் இருந்தது? அந்த அம்மா வானதி நின்றது. வானதி நின்றது. ஓகே, கொடுக்கல. இப்போ பிடுங்கியாச்சு. இப்போ வடக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ வானதியை தோக்கடிக்கிற வானதி அங்கே போகிறாங்க. இல்லை, அப்போ வானதியை தோக்கடிக்கணும். அப்போ அதனால தான் வடக்குக்கு போகுது. வடக்கில் தோத்துரும் போல தெரியுது. இல்லை, அது இவர் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி மாற்றி மாற்றி கொடுப்பாரு. எப்படி கொடுத்தாரா? இப்போ நாகர்கோயில் அந்த பகுதியிலலாம் வந்து இப்போ போன தடவை உள்ள தொகுதியில் 1-2 வாங்கியிருக்காரு. சரி. இப்போ அவங்களுக்கு அந்த பக்கம் சில தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. அந்த என்ன தொகுதிகள்லாம் நம்மகிட்ட லிஸ்ட் இருக்கு, அது தனியாக கூட பேசலாம். இப்போ இந்த நிலையில் நம்ம மொத்தமாக பேசுகிறோம். அதில் 27 தொகுதிகளில் ஒரு 10-18 தொகுதிகள் கடும் சவால் என்றும். யாருக்கு சவால்? பிஜேபிக்கு. ஒரு 9 தொகுதிகள் அவர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, கட்டமைப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லை, பரவாயில்ல, போட்டி போட்டு வந்து போட்டி போடலாம். ஆனால் 18ல் ஒன்றுமே கிடையாது. 18ல் சுத்தம். ஆமாம். இந்த 9 தொகுதியிலையும் போட்டி போட்டாலும் கீழே இருக்கிற அதிமுக காரர்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் நடக்கும். உதாரணத்துக்கு திருநெல்வேலியிலே நிற்காம ஓடி வந்துட்டாப்புல யாரு? நயினார் நாகேந்திரன். சாத்தூர்ல நிற்கிறார். ஐயோ, அந்த செய்தி நான் கேட்கலையே. சாத்தூர்ல நிற்கிறாரு. காரக்குறை சாத்தூர்ல முக்குளத்தூர் மரவர். எங்க ஊர் தானே? ஆமாம். சாத்தூர்ல மரவர் ஓட்டு. மரவர் நிறைய இருக்காங்க. அதாவது மரவர் இருக்காங்க, இது நாயுடு இருக்காங்க, கொஞ்சம் ரெட்டியாஸ் இருக்காங்க, எஸ்சி நிறைய இருக்காங்க. எஸ்சி மக்கள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, நிறைய இருக்காங்க. ஆமா. அதனால அவர் அங்க இருந்து ஸ்கிப் ஆயிட்டார். ஸ்கிப் ஆகிட்டா தோத்து போறாரு அர்த்தம். ஆமா. இப்போ அங்க இருக்கு பாருங்க, கன்னியாகுமரி. அந்த தொகுதியில வந்து 5000 ஓட்டு வாங்கி 4வது இடத்துக்கு போனாங்க அதிமுக. ஓகே. அது இருக்கு. விஜயதரணிக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அந்த இடத்துல நாகர்கோயில்ல இப்ப காந்தியை நிக்கிட்டாங்க. காந்தி வயசாயிட்டு. சரி. அதுக்கப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் நிக்கிறாரு, இன்னொருத்தர் நிக்க போறாரு, மீனா தேவ்னு ஒருத்தன். ஓகே. மீனா தேவ். ஓகே. அப்ப மதுரையில சில தொகுதி, திருச்செந்தூர் தொகுதி எங்க தொகுதி, அதை பிஜேபி கொடுத்துருக்காங்க. அது ஜெயிக்கவே முடியாது. நாடார் அதிகம். நாடார் சமூகம் இருக்கு, முஸ்லிம்ஸ் இருக்காங்க, முஸ்லிம். ஆமா. கிறிஸ்தவ நாடார்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. அப்புறம் கிறிஸ்தவ நாடார்கள் ஓட்டல நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா வந்து கிறிஸ்தவ பெர்னாண்டஸ் இருக்காங்க. இப்ப அங்க தொகுதியில அனிதா ராதாகிருஷ்ணன் நிக்கிறார். நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இவங்க ஜெயிச்சிடவே கூடாதுன்னு சொல்லி தொகுதியை வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்களோ? அது நாளைக்கு 2வது பேசுவோம். இல்ல, இப்ப லைட்டா தான் பேசியிருக்கேன். அது ஒரு ஆய்வு கட்டுரை வச்சிருக்கேன். அப்ப கோயம்புத்தூர்ல அதை மட்டும் சொல்லி நான் எனக்கு உள்ள தகவல் சொல்லிடுங்க. கோயம்புத்தூர்ல திமுக வளைச்சு அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முஸ்லீம்களுக்கு ஒரு 20 கிலோ அரிசி உள்ளே போடுற மாதிரி எவர் சில்வர் அண்டா ட்ரம்மு பற்றி, அந்த ட்ரம் இருக்கு இல்லையா, சிலிண்டர் கொடுத்துட்டாங்களோ? கொடுத்த ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த முசல்லான்னு சொல்லி தொழுகிறதுக்கு விரிப்பாங்க இல்லையா, சல்லா முசல்லாம் தொழுகை பாய், தொழுகை பாய் வந்து தொழுகை ஷால்னு எடுத்துக்கலாம். ஆமாம். இது வந்து இந்த காஷ்மீர் பட்டு டைப்புக்கு அந்த டைப் நல்லா இருக்கும். அது தொப்பி, தஸ்வி மணி அப்படின்னு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஒரு ரேஷன் கார்டுக்கு முஸ்லீமாக இருந்தால் இப்படி, ஹிந்துவாக இருந்தால் வேறு மாதிரி அப்படின்னு திமுக வளைச்சு கொடுத்து ஆல்ரெடி கவர் பண்ணி. செந்தில் பாலாஜி. ஓகே. அது 476 நாள் உள்ளே போட்டாலும் ஒன்றும் செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் இருக்க வரைக்கும் தான் பயப்படுவீங்க, உள்ளே வந்துட்டால் சாதாரணமாக போயிடும். இப்போ அங்கே வந்து திமுக எப்படி பார்த்தாலும் வளைச்சு ஏன்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூர் வடக்குக்கு வந்து இங்கே வானதி சீனியர்ஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க கோயம்புத்தூர் தெற்கில் ஜெயிச்ச இடத்துல நின்னாலே டஃப்பாக இருக்கும். வடக்கில் நின்னா என்ன ஆக போகுது? இவங்க வந்து கங்கணம் கட்டிட்டு வேலை செய்கிறாங்க திமுக. அந்த இடத்துலலாம் கமலஹாசனை விட்டுருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆனால் கமல்ஹாசன் வந்து என்ன, அவர் ஜென்டலாக என்ன பண்ணிட்டாரு, எனக்கு இந்த மாதிரி ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்க, அதுக்கு நான் வந்து இந்த கூட்டணி ஆதரிக்கணும், ஆனால் உங்கள் சின்னத்தில் நிற்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, நான் நிற்கலை. ஆனால்
ஸ்டாலின் வந்து ரொம்ப சில விஷயங்களை ரொம்ப மோசமாக நடக்கிறார். அது அறியாமல் கருணாநிதியை விட மோசம். ஆமாம். கருணாநிதி இப்படி செய்ய மாட்டார், கண்ணியப்படுத்துவார் கூட்டணிகளை. ம். நான் பார்த்துருக்கேன், கருணாநிதியினுடைய இது ரொம்ப கண்ணியமாக இருக்கும். இவங்க ரொம்பவே டீக்ரேட் பண்ணுறாங்க. அது ஒருவேளை அவரோட மருமகன் மகன் இந்த யங்ஸ்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்கும். அதான் என்னன்னு தெரியல. இல்லை, ஏன்னா அவர் வந்து ஹி ஓன்ட் டேக் டிசிஷன், ம் ம் பட் பிகாஸ் சம் தேர் கெட்டிங் சம் மோர் ப்ரெஷர் ஃப்ரம் அவுட் ஆஃப் இருக்கலாம், தெரியாது. அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்கிறது அங்கே சென்னையை தாண்டி பெங்களூர்ல செல்வியும் இருக்கும். இவ்வளோ கணக்கு பண்ணாங்கல்ல, நமக்கு வந்து தேமுதிகவுக்கு இவ்வளோ கணக்கு பண்ணி பெண் மீடியா இந்த மீடியா கணக்கு பண்ணாங்கல்ல, அது ஏன் வந்து நம்ம மக்கள் நீதி மையத்துக்கு கணக்கு பண்ணலை? பண்ணியிருக்கணும். ஏன்னா அவரோட பங்கு என்னென்னா இப்போ வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி முடிஞ்சு போச்சு. காரணம் நம்ம எதிர்பார்க்குற தாவேக்கா எந்திரிக்கவே இல்லை. அதனால் மற்ற எல்லாமே அப்படியே கலகலத்து போய் இருக்குது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் போட்டால் அதுக்கு வந்து பிரியாணி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், எது கொடுக்கணும்னாலும் 10 இருக்குது, கேஸ் வேணும். அது வேறு பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனை வந்து இந்த ஏப்ரல் 23 வரைக்கும் அங்கே போர் நிறுத்தலை அப்படின்னா நமக்கு எலெக்ஷனே உருப்படியாக நடக்குமான்னு தெரியாது. ஏன்னா கேஸ் இல்லாமல் இது இல்லாமல் ஊர்வலகம் பூரா அப்படி நிற்கும். பல பிரச்சனைகள் மாறி போச்சு. ஆமாம். சரி, நம்ம பேசுவோம் அடுத்து. நல்ல நம்ம இதை பேசிட்டோம். டீட்டெயில் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஏன்னா தேமுதிகவுக்கு ஏன் அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்த ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அடுத்த இதில் நம்ம வந்து கலந்து பேசுவோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார்.